சேலம் மக்களவை தொகுதியை இரண்டாவது முறையாக திமுக கைப்பற்றியதைத் தொடர்ந்து ஓமலூரில் திமுகவினர் உற்சாகத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற நிலையில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். சேலம் மக்களவைத் தொகுதியானது சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ஓமலூர், வீரபாண்டி, எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த தொகுதியில் கடந்த முறை திமுக வேட்பாளர் SR பார்த்திபன் வெற்றி பெற்று இருந்த நிலையில் இம்முறை திமுக சார்பில் TM செல்வகணபதி போட்டியிட்டார். இந்த தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை ஓமலூர் அருகே கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து திமுக வேட்பாளர் TM செல்வகணபதி முன்னிலையில் இருந்து வந்தார். இதனால் வாக்கு எண்ணிக்கை மையம் முன்பு திரண்டிருந்த திமுகவினர் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். நேற்று இரவு வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற நிலையில் திமுக வேட்பாளர் TM செல்வகணபதி 5,66,085 வாக்குகளுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் விக்னேஷை விட 70,357 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் TM செல்வகணபதி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சேலம் மக்களவை தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொண்டதைத் தொடர்ந்து ஓமலூர் பகுதியில் திமுகவினர் பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். அதேபோன்று சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் உற்சாகத்துடன் தேர்தல் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். பப்ளிக் வாய்ஸ் செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து சேவியர்.